இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கு நிச்சயமாக சூப்பர் நோவா அப்படிங்கிற எக்ஸ்ப்ளோஷனை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஒரு நட்சத்திரம் இறக்கும் போது அதோட மேல்புற அடுக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வெடிச்சு சிதறது தான் சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சயின்டிஸ்டுங்க சொல்லுவாங்க. பட் சூப்பர் நோவாவோட பல மடங்கு சக்தி வாய்ந்த பிரம்மாண்ட வெடிப்பாக சொல்லப்படுற ஒன்று தான் ஹைப்பர் நோவா அப்படிங்கிற ஒன்று. இந்த ஹைப்பர் நோவா பற்றி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இன்கேஸ் நம்ம பூமியிலிருந்து 1000 ஒளியாண்டுகள் தொலைவில் இருந்துகிட்டே இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு அப்படின்னா பூமிக்கு என்ன ஆகும் தெரியுமா? இன்னைக்கான வீடியோவில் இந்த ஹைப்பர் நோவானா என்ன, அது எப்படி நிகழ்ந்து, இதே மாதிரியான ஹைப்பர் நோவா நம்ம பூமிக்கு அருகிலேயோ இல்லை ரொம்ப தொலைவில் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிறத சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத இன்னைக்கான வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க வந்துடாதீங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு ஹைப்பை ஏற்றி விட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். அது மூலமாக அவங்களும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். முதல்ல சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னா என்ன, அந்த வெடிப்பு எப்படி நிகழ்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் ஹைப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாகவே நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது எப்போவுமே அப்படியே அதே தன்மையோட நீண்ட காலங்களுக்கு இருக்காது. ஒவ்வொரு டைமும் அதோடைய நிலை அப்படிங்கிறது ஸ்டேஜ் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அதோடைய நிறைக்கு ஏற்ற மாதிரியும் அதோடைய எரிபொருள் தீர்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டேஜை கடந்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் எல்லா ஸ்டேஜையும் கடந்துக்கிட்டு ஒரு கட்டத்தில் நட்சத்திரங்களுடைய இறப்பு அப்படிங்கிற அந்த வாழ்க்கையோட முடிவு தருவாய் அப்படிங்கிறது வரும். அப்படி வரும்போது நட்சத்திரங்களுடைய மேல் அடுக்கு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பேர வெடிப்பால் எக்ஸ்ப்ளோஷன் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்ப்ளோஷனை தான் சூப்பர் நோவா சொல்லுவாங்க. இந்த சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் கூட நம்ம சூரிய நட்சத்திரத்தை விட 8லிருந்து 30 மடங்கு அதிக நிறை கொண்ட ஒரு நட்சத்திரம் இந்த மாதிரி சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது அந்த நட்சத்திரங்களுக்கு நடக்கும். அப்போ நம்ம சூரியன் இந்த மாதிரி வெடிச்சு சிதறாதா அப்படின்னா உண்மையிலே நம்ம சூரியன் அப்படிங்கிறது சூப்பர் நோவா வெடிச்சு சிதறாது. இன்னும் சொல்லப்போனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம சூரியனுடைய நிறையை விட 8லிருந்து 30 மடங்கு நட்சத்திரங்கள் நிறை கொண்டுள்ள நட்சத்திரங்கள் தான் இந்த மாதிரி சூப்பர் நோவா வெடிச்சு சிதறும்னு சொன்னேன். அப்போ அந்த 8 சோலார் மார்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நிறை கொண்ட நட்சத்திரங்கள் எல்லாமே சூப்பர் நோவா வெடிச்சு சிதறதுக்கு அந்த நட்சத்திரங்களுடைய மேல்புற வெளி அடுக்குகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கக்கூடிய வாயுக்கள் வெளியேறும். இதை தான் பிளானட்டரி நெபுலா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் அந்த நட்சத்திரங்கள் ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரங்களாக உருவாகும். ஸோ இது நம்ம சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய சூரியனுக்கும் பொருந்தும். நம்ம சூரியன்லேருந்து 8 சூரியனுடைய மாசுக்கு குறைவாக கீழே இருக்கக்கூடிய எல்லா சூரியன்களுக்குமே இதே மாதிரியான விஷயம்தான் நடக்கும். 8க்கு மேலே போகக்கூடிய நிறை கொண்ட நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷனாக வெடிக்க சிதறக்கூடிய அந்த சம்பவம் நடக்கும். அப்படி சூப்பர் நோவா வெடிச்சு சிதறக்கூடிய அந்த நட்சத்திரத்தோடைய மிஞ்சி இருக்கக்கூடிய கோர் அப்படிங்கிறது கடைசியில் நியூட்ரான் ஸ்டாராக உருவாகும். அது பிளாக் ஹோலாக உருவாகாது, நியூட்ரான் ஸ்டாராக தான் உருவாகும். 8லிருந்து 30 மடங்கு சூரியன் மாஸ் கொண்டு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வெடிச்சு சிதறும் போது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சூப்பர் நோவா அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் இறக்கும் போது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட மாஸ் கொண்ட நட்சத்திரங்கள் மட்டும் நடக்கக்கூடியது. இப்போ ஹைப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி முதல்ல 8லிருந்து 30 சோலார் மாஸ் கொண்ட நட்சத்திரங்கள் சூப்பர் நோவா வெடிச்சு சிதறுமோ அதே மாதிரி தான் 30 சோலார் மாஸுக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய மேசிவான ஸ்டார்ஸ் எல்லாமே அதோடைய இறக்கும் தருவாயில் ஹைப்பர் நோவாவாக வெடிச்சு சிதறும். அதுதான் ஹைப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஹைப்பர் நோவா வெடிச்சு சிதறக்கூடிய நட்சத்திரங்கள் தான் பிளாக் ஹோலாக மாறும். அது நியூட்ரான் ஸ்டாராக மாறாது, பிளாக் ஹோலாக மட்டும்தான், கருந்துளையாக மட்டும்தான் மாறும். ஸோ சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் நடக்கக்கூடிய நட்சத்திரம் நியூட்ரான் ஸ்டாராக மாறும். அதே ஹைப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் நடக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பிளாக் ஹோலாக மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. இந்த ஹைப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது, இந்த வெடிப்பு அப்படிங்கிறது நம்ம பிரபஞ்சத்தில் நிகழக்கூடிய ரொம்பவும் பவர்ஃபுல்லான அதே நேரத்தில் டேஞ்சரஸான ஒரு வெடிப்பு அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் ஒரு மேசிவான ஸ்டார் அப்படிங்கிறது தானே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அடையுது. அப்போ அதை அடையும் போது அந்த நட்சத்திரத்திலிருந்து மேல்புற அடுக்கில் வெளியேறக்கூடிய அந்த வெடிப்பின் காரணமாக வெளியேறக்கூடிய எல்லா காமா ரேஸ் கதிர்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் தூக்கி வீசப்படும். அப்படி தூக்கி வீசப்படக்கூடிய அந்த விஷயங்களுடைய வேகம் அப்படிங்கிறது எவ்வளோ தெரியுமா? ஸ்பீட் ஆஃப் லைட்டு சொல்லுவாங்களே, அதெல்லாம் நம்ம இன்றைக்கி ரீச்சே பண்ணல. அந்த ஒளியோடைய வேகத்தை ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு, ஒளியோட வேகத்தை ரீச் பண்ணுற அளவுக்கு அந்த காமா ரேஸ்கள் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் தூக்கி வீசப்படும். அது மேல் அடுக்கில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அதே வேகத்தில் தான் பிளாஸ்ட் ஆகி அது வெடித்து செதறி தூக்கி வீசப்படும். இந்த எக்ஸ்ப்ளோஷனால் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை, அதாவது ஷாக் வேவ் அப்படிங்கிறதே கிரியேட் ஆகும். நம்ம மில்கி வே கேலக்சியில் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம மில்கி வே கேலக்சியவே ஒரு ஆட்டங்கான வச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் ஒரு வெடிப்பு தான்
தான் இந்த ஹைப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது. இந்த வெடிப்பு நிகழும் போது அதிலிருந்து எவ்வளோ ஆற்றல் வெளியேறும், அதே நேரத்தில் அதிலிருந்து என்ன மாதிரியான மூலக்கூறுகள் வெளியாகும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்கன்னா, ஆற்றலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சூரியன் இருந்து கடைசி வரைக்கும் அதோடைய இறுதி தெரிவு வரைக்கும் இருந்து அது எந்த அளவுக்கு ஆற்றலை வாழ்நாள் முழுவதும் வெளிப்படுத்துமோ அந்த அளவுக்கு ஆற்றலை வெறும் ஒரே செகண்டில் இந்த எக்ஸ்ப்ளோஷன் மூலமாக இந்த ஹைப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனில் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்றலை தாண்டி அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த மூலக்கூறுகள் என்ன மாதிரியெல்லாம் வெளியேறும் சொல்கிறாங்கன்னா, நம்ம பூமியில் ரேர் மெட்டீரியலாக சொல்லப்படக்கூடிய சில மூலக்கூறுகள் இருக்குல்ல, கோல்டாக இருக்கட்டும், யுரேனியமாக இருக்கட்டும், பிளாட்டினமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான மூலக்கூறுகள் இந்த எக்ஸ்ப்ளோஷன் மூலமாக வெளியேறும் வெடிப்பினால அப்படின்னு சொல்லப்படுது. சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனை விட அதிகப்படியான ஒளி, ஆற்றல், வேகம், வெடிப்பினால் ஏற்படக்கூடிய அந்த சிதறல்களுடைய வேகம், இது எல்லாமே சூப்பர்னோவா கம்பேர் பண்ணும்போது அதிவேகத்தில் நடக்கக்கூடிய அதிகமான ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வெடிப்பாக இது சூப்பர்னோவா இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனுக்கான ஆதாரங்கள் நம்மக்கிட்ட ரொம்ப வருஷமாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ஹைப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது உண்மையிலே நடக்குதா, உண்மையிலே பிரபஞ்சத்தில் இருக்கா அப்படிங்கிறது ஆரம்பத்தில் உறுதி செய்யப்படலை. அது ஒரு கருதுகோளாக தான் இருந்துச்சு. ஹைப்பர்னோவா ஒன்று அப்படிங்கிற விஷயம் ஒரு வாதிடக்கூடிய ஒரு விஷயமாக இருந்ததை 1998 விஞ்ஞானிகள் வானத்தில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த வெடிப்பு நடந்தது நம்மளுடைய மில்கிவே கேலக்சியில் கிடையாது, இன்னொரு கேலக்சியில் ESO 184G82 அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க டுவாஸ்பெரிக்கல் கேலக்சி சொல்லப்படுற ஒரு கேலக்சி வகையை சேர்ந்த ஒரு கேலக்சியில் தான் இது பதிவு செய்யப்படுது. இது நம்ம பூமியிலிருந்து 140 மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சி. ஸோ இந்த கேலக்சியில் பதிவு செய்யப்பட்ட அந்த வெடிப்பு அப்படிங்கிறது ஆரம்பத்தில் விஞ்ஞானிகள் அங்கே ஏதோ ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு அப்படின்னு நினச்சி தான் அதை பதிவு செய்கிறாங்க. அதுக்கு அவங்க பேர் கொடுத்தது கூட சூப்பர்னோவா அப்படிங்கிற எக்ஸ்ப்ளோஷனை வச்சு தான் பேர் கொடுக்கப்பட்டுச்சு. SN 1998BW அப்படின்னு அந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு பேரும் கொடுத்தாங்க. இதில் அந்த SNங்கிறது சூப்பர்னோவா அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. ஆரம்பத்தில் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் தான் நடந்திருக்கு அப்படின்னு நினச்ச ஆய்வுகளை பண்ண விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய ஷாக். ஏன்னா அதுலேருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றலாக இருக்கட்டும், அதனால் எக்ஸ்ப்ளோஷனில் நடந்த அந்த சிதறல்களுடைய வேகமாக இருக்கட்டும், ஆற்றல், இப்படி எல்லாமே சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனை விட அதிக அளவில் ரொம்பவும் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ சக்தி வாய்ந்த வெடிப்பு சூப்பர்னோவா விட நடந்திருக்கு அப்படின்னா இது ஹைப்பர்னோவா அப்படிங்கிற அந்த தியரிக்கு வலு சேர்க்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க நினைக்க தொடங்குறாங்க. பிறகு தொடர்ந்து கண்காணித்து ஆய்வு செய்யப்பட்டதில் உறுதி செய்யப்பட்டுச்சு, நம்ம முதல்ல ஒரு தியரியாக சொல்லப்பட்ட ஹைப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனுக்கு ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஹைப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது நம்ம பிரபஞ்சத்தில் நடக்குது அப்படிங்கிறத சயின்டிஸ்ட்டுங்க உறுதிப்படுத்தி அறிவித்தாங்க. அதே தாண்டி பிளாக் ஹோல் அப்படிங்கிறதும் ஒரு தியரியாக அடிப்படையில் இருந்துச்சுல. ஸோ பிளாக் ஹோல் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது, அது இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு. அதுக்கு தீனி போடுற மாதிரியும் அந்த தியரியை உறுதிப்படுத்த ஏற்ற மாதிரியும் இந்த ஹைப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் தான் பிளாக் ஹோல் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ அப்போ பிளாக் ஹோலும் இருக்கலாம் இந்த பிரபஞ்சத்தில் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சான்றாக அமைஞ்சிச்சு. சரி, இந்த சக்தி வாய்ந்த வெடிப்பு அப்படிங்கிறது ஒருவேளை நம்ம பூமிக்கு பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் வேண்டாம், ஒரு 1000 ஒளியாண்டுகள் தொலைவில் இருந்து இந்த எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது நம்ம பூமிக்கு பக்கத்தில் நடக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ பூமிக்கு என்ன ஆபத்து வரும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆய்வாளர்கள் சொல்கிறது, சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் நம்ம பூமி பக்கத்தில் நடந்தாலே பூமியோடைய வளிமண்டலம் அப்படிங்கிறது மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் ஓசோன் படலம்லாம் சுத்தமாக என்ன ஆகுனே சொல்ல முடியாது, பயங்கர பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சூப்பர்னோவா விட அதிக சக்தி வாய்ந்த ஒரு வெடிப்பு தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் டேஞ்சரஸ் அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு வெடிப்பாக கருதப்படுற இந்த ஹைப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது அதிகப்படியான காமா ரேஸ்களையும் நிறைய ரேடியேஷன்களையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கும். அப்போ இது ஒரு 1000 ஒளியாண்டுகள் தொலைவில் இருந்துக்கிட்டு பூமியில் இருந்துக்கிட்டு ஒரு எக்ஸ்ப்ளோஷனாக வெடிச்சுருச்சுன்னா பூமிக்கு ஆபத்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, பூமியில் இருக்க உயிர்கள் எல்லாமே கண்டிப்பாக நிச்சயமாக அழிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு பெரும் பாதிப்பு, அழிவை கொடுக்கும் இந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இவ்வளோ ஒளியாண்டு தொலைவில் இருந்தாலே இந்த பாதிப்பு இருக்குன்னா நம்ம மில்கிவே கேலக்சியில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு தொலைவில் இருந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, பூமிக்கு ஆபத்து இருக்க மாதிரி கேட்டால் வாய்ப்பு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா ஒரு 1000 ஒளியாண்டுகள் இருந்து 10,000 ஒளியாண்டுக்குள்ளே இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அதுலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த காமா ரேஸ் மாதிரியான கதிர்கள் பூமியை தாக்குறதுக்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷனில் இருக்குதுன்னா கண்டிப்பாக பூமிக்கு ஆபத்து. ஆனால் இப்போதைக்கு நம்ம ஆய்வு செய்யப்பட்டதில் அந்த மாதிரி 10,000 ஒளியாண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் எதுவுமே இல்லை. அது எல்லாமே
பல மில்லியன் லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து வெளிப்படக்கூடிய அந்த பிளாஸ்ட் நடந்தாலும் நம்மளை பெருசாக தாக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்பு எடுத்துக்கிற அளவுக்கு இல்லை. அதுக்குன்னு சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது, பெருசாக இல்லை அழிவு ஏற்படுத்துகிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம மில்கிவே கேலக்சியில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ப்ளோஷன் சூப்பர் நோவா இருக்கட்டும் ஹைப்பர் நோவா இருக்கட்டும், இது ரெண்டுத்தில் இந்த சூப்பர் நோவா அப்படிங்கிறது 50 முதல் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம ஒரு சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷனை ஆச்சு பதிவு செஞ்சுருவோம். ஸோ அதோடைய டைம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் கண்டுபிடிச்சதில் பார்த்துருக்கோம். ஆனால் இது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஹைப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது பல லட்சம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வாக மட்டும்தான் இந்த ஹைப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது நம்மளோட மில்கிவே கேலக்சியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுனால இதை பார்க்குற ஒரு விஷயமும் ரேரான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஓவரால் இந்த வீடியோவில் பார்த்த இந்த ஹைப்பர் நோவா சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷனுக்கான வித்தியாசங்கள் என்ன, ஹைப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் எதனால் நடக்குது, அதோடைய விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும், பூமிக்கு ஆபத்து இருக்கிற மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஹைப் பண்ணி விட்டு நிறைய பேருக்கு சஜஷன் பண்ணுற மாதிரி அடுத்தவங்களும் தெரிஞ்சுக்கிற மாதிரியான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. வீடியோக்கு லைக்கும் கொடுக்க மறந்துடாதீங்க. மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் தவறாமல் பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.